ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம UiPath ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் UiPathோட பிளாட்ஃபார்மை நம்ம லாகின் பண்ணணும். அதுக்கு URLல cloud.uipath.com அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இந்த URL நான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ வித் கூகுள் அப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லார்ட்டையும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வெரிஃபை பண்ணி முடிச்சிடுங்க. வெரிஃபை ஆனதும் கிரியேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் ஆகிடும். ஸோ தென் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும், அதை கொடுத்துட்டு கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கிரியேட் யுவர் க்ளவுட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் Karthik_RPA அப்படின்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் கொடுத்து கிரியேட் ஆர்கனைசேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பேஜ் ரெடி ஆகிடுச்சு. இது ஆர்கெஸ்ட்ரேட்டரோட ஹோம் பேஜுக்கு கொண்டு போகும். ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்றது UiPathோட ஒன் ஆஃப் த காம்போனண்ட். இங்கே டவுன்லோட் UiPath ஸ்டுடியோ அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்கெஸ்ட்ரேட்டர் இது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டரில் நம்ம ஒரு ப்ராசஸை மானிட்டர் பண்ணலாம், ஸ்கெடியூல் பண்ணலாம், ரன் பண்ணலாம். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, கியூஸ் இருக்குது, அசட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அப்கமிங் செஷனில் உங்களுக்கு தனி டாப்பிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். UiPath ஸ்டுடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். UiPath செட்டப் பேஜில் நம்ம கம்யூனிட்டி யூஸர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எனேபிள் பண்ணிவிட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும், அந்த செக் பாக்ஸையும் எனேபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இந்த செட்டப் எக்ஸ்டென்ஷன் பாப்பப்பில் நீங்கள் இந்த இன்ஸ்டாலை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா க்ரோமை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு வருது. இந்த பாப்பப்பை ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே லான்ச் UiPath ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி UiPath ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம UiPath ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணுறது, ஆர்கெஸ்ட்ரேட்டோட லிங்க் பண்ணுறது எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் நமக்கு இப்போ வந்து ஈஸியாகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ண உடனேவே நமக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டோட சிங்க்அப் ஆகிடும். க்ளவுடோட UiPathை வந்து சிங்க்அப் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் சைன்இன் மட்டும் கொடுங்க. இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு ஓப்பன் UiPath கொடுங்க. ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன லாகின் கொடுத்தோமோ அதே இமெயில் அக்கௌண்ட்டே கொடுங்க. நம்மளோட ஐடி வந்து டெனண்ட்டோட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டுடியோ, இன்னொன்று ஸ்டுடியோ எக்ஸு. நம்ம ஸ்டுடியோவே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெவலப்பராக இருப்போம், இன்டர்மீடியேட்டாக இருப்போம், இல்லை அட்வான்ஸ் லெவலாக இருப்போம். ஸோ நம்ம வந்து ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸ்டுடியோ எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப பேசிக்காக இருக்கும். எல்லா கிளைண்ட்டும் இல்லை இண்டஸ்ட்ரி எல்லாமே ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிறைய ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ஸோட பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டுடியோவில் தான் பண்ண முடியும். ஸோ உங்களோட UiPath ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். கிளிக் ஆன் ப்ராசஸ் நேம். ஜஸ்ட் நான் ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டுடியோட ஹோம் பேஜு. இந்த பேஜில் டிசைன் பண்ணுறது, டீபக் பண்ணுறது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்கமிங் செஷனில் இந்த என்டையர் பேஜில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்டிவிட்டீஸ் பேனல் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக எடுத்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஆக்டிவிட்டியை எடுத்து ஒரு மெசேஜை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எப்போவுமே வேல்யூ கொடுக்குறப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்றத டபுள் கோட்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். ஆக்டிவிட்டீஸ் கார்னரில் ரெட்டாக மார்க் பண்ணியிருக்கிறது எரர்னு அர்த்தம். நம்ம ஒரு வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது போயிடும். இஃப் இன்கேஸ் அது போகலை அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம தப்பாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு இப்போ டீபக்கை கிளிக் பண்ணுறேன். டீபக் எதுக்கு அப்படின்னா ஏதாவது பக் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். நான் கொடுத்த வேல்யூவை மெசேஜ் பாக்ஸில் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். ஸோ ஓகே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். பாட்டமில் க்ரீனில் இருந்தால் தான் ஆர்கெஸ்ட்ரேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம UiPath அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி சைன்இன் கொடுத்தா நம்ம ஒரு லாகின் வச்சு யூஸ் பண்ணோம்ல, அந்த லாகினையே கண்டினியூ பண்ண சொல்லி வரும். ஸோ இங்கே கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு நம்ம எந்த லாகினை ஒர்க் பண்ணோமோ அந்த லாகினையே சைன்இன் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேட்டரோட UiPath ஸ்டுடியோவை கனெக்ட் பண்ணிடலாம். UiPath அசிஸ்டன்ட்ன்றது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது. இது நம்ம யூஸருக்கும் ரோபோட்டுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜாக செயல்படுது. UiPath ரோபோட்ன்றதை போன டாப்பிக்லேயே சொல்லியிருந்தேன். இதுவும் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் UiPath. இது ஒரு ஆட்டோமேஷனை அட்டெண்டடாகவும் அன்அட்டெண்டடாகவும் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ ஆர்கெஸ்ட்ரேட்டரோட கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. அப்கமிங் செஷனில் உங்களுக்கு அட்டெண்டட் பாட்னா என்ன, அன்அட்டெண்டட் பாட்னா என்ன, வேரியபிள்னா என்ன, வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஆர்குமெண்ட்னா என்ன, ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.